2 நாள் தான் ஆச்சு இவன் என்கிட்ட இருந்து காசு வாங்கி அதுக்குள்ள என் பர்ஸ்ல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டான். முதல்ல காசு வேணும்னா என்கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியன, பர்ஸ்ல கை வச்சிருக்கா. இவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு இந்த புத்தி எல்லாம்? சே, ஆபீஸ்ல போய் எவ்வளவு அவமானப்பட வேண்டியதா இருக்கு இதனால. ஹோட்டலுக்கு போய் காசு கொடுக்க காசை பாக்குற காசை காணோம். ஆபீஸ் மெம்பர்ஸ் எல்லாம் எவ்வளவு பேர் என்ன பார்த்து சிரிச்சிட்டாங்க. ஏய் பவித்ரா, பவித்ரா. என்னண்ண, எதுக்கு கூப்பிட்ட? டீ காஃபி ஏதாவது வேணுமா? ஆமா, உங்ககிட்ட இருந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேனா? என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு தெரியுமா? என்னென்ன சொல்ற? என்னால அவமானம் ஆயிடுச்சா? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. ஏய், ஃபேர்வெல் பார்ட்டிக்கு காசு கட்டன்னு கையில கொடுத்தேன்ல. நினைச்சேன் அந்த காசை திருப்பி கேட்கறதுக்கு தான் இப்போ என்னை கூப்பிட்டு இவ்வளோ சவுண்டா? அதுக்குள்ள அண்ணி பேச்சு கேட்குற அளவுக்கு இவ்வளோ மாறிட்டானா? சே, ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியலப்பா. இவகிட்ட இருந்து காசு கட்டல, எனக்கு நல்ல வேணும். இந்த அண்ணி வந்து இன்னும் நுழைய கூட இல்லை வீட்டில், அதுக்குள்ள எப்படி மாற்றி வச்சிருக்காங்க? என்கிட்ட சொன்னது காணாம நீங்க கார்த்திக் அண்ணங்கிட்ட வேற சொல்லி என்கிட்ட இருந்து காசை பிடுங்க சொல்றாங்க. எப்படி இருக்காங்க? என்ன இப்போ என்ன, அந்த காசை உன் கையில தரணுமா? அவ்வளோதானே? காசை கையில தரணுமா? என்ன பேசுற நீ? ஆமா, நல்ல தெரியுமா நீ அண்ணி பேச்சு கேட்டு மாறிட்டேன்ட்டு. ஏய், பர்ஸ்ல இருந்து திருட்டுத்தனமா எதுக்குடி காசு எடுத்த? அண்ணா, நீ என்ன சொல்ற? உன் பர்ஸ்ல இருந்து நான் திருட்டுத்தனமா எடுத்தனா? என்ன சொல்ற? வேற இப்ப என்ன காசு திருப்பி தர்றேன்னு? என்னென்ன சொல்ற? இல்லண்ணா, உன்கிட்ட காசு வாங்கணும்ட்டு அம்மா சொல்லல, அண்ணி அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதான் சக்தி அண்ணி உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்களோன்னு நினைச்சு காசு திருப்பி தர்றேன்ட்டு சொன்னேன். இது வேற நடந்துச்சா? சரி, அதெல்லாம் விடு. என் பர்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா காசு நீ தானே எடுத்த? ஐயோ அண்ணா, நான் எடுக்கல. உன் பர்ஸை நான் தொடவே இல்லை. ஃபேர்வெல் பார்ட்டிக்கு காசு கூட உன்கிட்ட யார் கேட்டா? அம்மா தானே கேட்டாங்க. நீ வந்து என் கையில் கொடுத்த. நான் உன்கிட்ட கேட்கறீல, அது கூட நான் கேட்கல. அப்புறம் எப்படி உன் பர்ஸ்ல இருந்து நான் காசு எடுப்பேன்? நீயும் எடுக்கலன்னா வேற யாரும் எடுத்திருப்பா? ஒருவேளை அம்மா எடுத்திருப்பாங்களோ? இருக்கும் தான் இருக்கும். ஏற்கனவே அண்ணி வேற சாரிக்காக நிறைய காசு வாங்கிட்டாங்கல்ல, காசு இல்லைன்னு வேற அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கேன். அவங்களுக்கு என்ன மெண்டலா? காசு இல்லைன்னா போய் பேங்க்ல எடுக்க வேண்டியன, அதுக்காக ஏன் பர்ஸ்ல எடுக்கணும்? இதனால என்னோட ஆபீஸ் மெம்பர்ஸ் முன்னாடி எனக்கு அவமானம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? ஆமா பவித்ரா, இன்னைக்கு எல்லாரும் போய் காஃபி டீ எல்லாமே குடிக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்பதான் எனக்கு இவ்வளோ அவமானம் ஆயிடுச்சு. காசு சுத்தமா இல்ல, பர்ஸ் அப்படியே வலிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ கடவுளே, இப்படியே ஆகணும் உனக்கு? அம்மா! ஷா, ஏண்டி பவித்ரா, எதுக்குடி இப்படி காட்டு கத்திட்டு இருக்க? அம்மா, உனக்கு ஏதாவது இருக்கா? அண்ணன் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்தியோ? இன்னைக்கு அண்ணனுக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சான். காசா? நான் எப்பப்பா எடுத்தேன் கார்த்திக்? நான் காசு எதுவும் எடுக்கலையா உன் பர்ஸ்ல இருந்து? அம்மா, அப்ப நீயும் எடுக்கலையா? நானும் எடுக்கல. அண்ணன் என் மேல டவுட் பண்ணி என்ன கூப்பிட்டு கேட்டுச்சு, நீ ஏன் எடுத்தேன்ட்டு. நான் எடுக்கவே கிடையாது. நீ எனக்கு ஃபேர்வெல் பார்ட்டிக்கு காசு வாங்கி தந்தீல, அந்த காசு தான் என்கிட்ட இருக்கு. அப்ப அண்ணன் பர்ஸ்ல இருந்து யார் எடுத்திருப்பா காசு? என்னம்மா சொல்றீங்க? நீங்களும் எடுக்கலங்கிறீங்க, அப்ப காசு எங்க? என்னப்பா சொல்ற கார்த்திக்? என்னாச்சு? மறந்து ஏதாவது வச்சிட்டியா வேற எங்கேயாச்சு? இல்லம்மா, மறந்து வைக்கிற அளவுக்கு நான் என்ன புத்தி கட்ட முட்டாளா? பர்ஸ்ல தான் வச்சிருந்தேன், காசு தான் காணோம். எவ்வளோப்பா? 20,000 ரூபாய் இருந்துச்சு. ஐயோ, 20,000 ரூபாயா வச்சிருந்த? யார் எடுத்திருப்பா? மறந்து வேற எங்கேயாச்சும் வச்சிட்டியா என்னன்னு தெரியலையே. இல்லம்மா, வேற எங்கேயுமே வைக்கல, பர்ஸ்ல தான் இருந்துச்சு. யார் எடுத்தான்னு தெரியலையே. அவ்வளோ காசு எப்படி தொலைஞ்சு போயிருக்கும்? வீட்டுல தானே இருந்துச்சு பர்ஸு. ஆண்டி, என்னம்மா சக்தி? ஆண்டி, நூடுல்ஸ் பாக்கெட் எங்க இருக்கு? அந்த செல்ஃப்ல தாம்மா இருக்கும். ஆமா, என்னாச்சு? வட்டமேசை மாநாடு மாதிரி இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லை நீ. அண்ணன் பர்ஸ்ல இருந்து யாரோ காசு எடுத்திருக்காங்க, அதுவும் சொல்லாம கொள்ளாம. அதான் அண்ணன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கு. காசா? எவ்வளோங்க? 20,000 ரூபாய். ஓ, 20,000 ரூபாயா? அந்த காசா? நான் தான் நேத்து எடுத்தேன், எனக்கு ஏதோ பர்ச்சேஸ் இருந்தது அப்படின்னு எடுத்தேன். ஏய், என்ன சொல்ற நீ? அண்ணி, 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் அண்ணி? ஏமா சக்தி, என்னம்மா இது? அவன்கிட்ட கேட்காம, ஒரு வார்த்தை கேட்காம ஏன் எடுத்த? ஐயோ, ஒவ்வொரு ஆளா கேள்வி கேளுங்க. என்ன சுத்தி வளைச்சு என்னையே கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு? ஏன் அவர் பாக்கெட்ல இருந்து காசு இருக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கு, இல்லன்னா இல்ல. எடுக்கிறதுக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்குல்ல. அவன்கிட்ட கேட்டா அவனே உனக்கு கொடுக்க போறான். நீ எதுக்கு அவன் பர்ஸ்ல இருந்து எடுத்த? 2 நாளைக்கு முன்னாடி தான் பவித்ராக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணேன், காசு கேட்க கூடாது அப்படி இப்படின்ட்டு. இப்ப நீ மட்டும் எடுத்து செலவு பண்ற? அது நான் எடுத்து செலவு பண்ணலாம், பவித்ராவும் நானும் ஒண்ணா? என்னமா பேசுற நீ? இங்க பாருங்க ஆண்டி, இதுலலாம் நீங்க தலையிடாதீங்க. கார்த்திக் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஏய், இங்க பாரு, எங்க அம்மாவையும் தங்கச்சியையும் கிளம்புங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இல்ல கார்த்திக், அவங்க தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுறாங்க, அதனாலதான் சொன்னேன் அப்படி. அதுக்கிட்டு உன் வாயில வந்தபடிலாம் சொல்லிருவியா? முதல்ல என்னோட ரூமுக்கு வர்றதுக்கு உனக்கு யார் பெர்மிஷன் தந்தா? இனிமேதான் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆக, இனிமேதான் கல்யாணம் ஆக. அதுக்குள்ள என் பர்ஸ் எடுக்கிறதுக்கு உனக்கு யார் பெர்மிஷன் தந்தா? படிச்ச பொண்ணு தானே நீ, அடுத்தவங்க பர்ஸ் எடுக்கலாமா? ஏன் கார்த்திக், எனக்கு அது கூட உரிமை இல்லையா? சரிம்மா, அழாத. ஏதோ எடுத்துட்டேன், இனி இப்படியெல்லாம் செய்யாத.
இப்போ என்ன எடுத்தா அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இனிமேல் நான் எடுக்க தான் செய்வேன். நீங்கள் பாருங்க, இதுக்கெல்லாம் ஓகேனா தான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். தேவையில்லாமல் ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கோவம் வரும் பார்த்துக்கோங்க. என்னம்மா பேசுற? இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அடுத்தவங்க பர்ஸ்ல இருந்து காசு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேணாமா? அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும், நான் அப்புறம் தரேன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஆகும்னு தானே முதல்ல கேட்டு எடுக்கணும். இதுக்கெல்லாம் நீ இப்படி கோவப்பட்டா எப்படிமா சக்தி? அண்ணி என்னமோ வாய் கிழிஞ்ச மாதிரி பேசுறீங்க. என்ன என்னமோ காசு கேட்கக்கூடாது, வீண் விரையும் அப்படி இப்படின்னுட்டு இப்போ நீங்கள் மட்டும் எடுத்து 20,000 ரூபாய்க்கு ஏதோ திங்ஸ் வாங்கியிருக்கீங்க. எதுவும் ஒன்றுக்காக திங்ஸாக தான் வாங்க போறீங்க, அந்த சாரி மாதிரி. பாருங்க கார்த்திக், எப்படியெல்லாம் இவங்க பேசுறாங்கன்ட்டு. பவித்ரா சும்மா இருக்க மாட்டேன், முதல்ல கிளம்புங்க எல்லாரும். சா, உயிரை வாங்குறதுக்குன்னே வருதுங்க. என்ன அண்ணன், அப்ப அண்ணி செஞ்சது நியாயம், நீ சப்போர்ட் பண்றியா? உன் முன்னாடி தானே அவளுக்கு திட்டு விழுந்துச்சு, வேற என்ன சப்போர்ட் அப்படி இப்படின்ட்டு இருக்க? சா, பூமாரி என் பர்ஸை கூட தவறா தொட்டது கூட கிடையாது. இவன் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பர்ஸ்ல இருந்து 20,000 ரூபாய் எடுத்திருக்கா. இது என்ன நல்ல புத்தி? அவ இருந்தவரை அவ அருமை தெரியவே இல்லை. அவ போனதுக்கு அப்புறம் அவளை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒன்னா நடந்துட்டே இருக்கு. அவ ஒரு நாள் கூட என் பர்ஸ் தொட்டு பார்த்தது இல்லை. நானே கொடுத்த அதுல என்ன இருக்கலாம் பாருன்ட்டு சொன்னாலுமே பார்க்க மாட்டா. அப்படிப்பட்டவ இவன் என்னன்னு பார்த்தா என் பர்ஸை எடுத்ததும் இல்லாம அப்படிதான் எடுப்பேன்ட்டு பிடிவாதம் பிடிக்கிறா. என்ன பொண்ணு இவ இப்படியெல்லாம் இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா, கொஞ்சமாச்சு நல்லா இருப்பான்னு பார்த்தா இவ என்ன இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. சரிண்ணே விடு, நீ கோவப்படாத சரியா? ஒரு வாட்டி அண்ணனோட பர்ஸு காணாம போச்சுன்ட்டு அண்ணியெல்லாம் கேட்டோம். அப்போ அண்ணி இல்லைன்ட்டு ஒரே இதாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பர்ஸு அண்ணன் தான் வெளியே மிஸ் பண்ணி வச்சிருந்தது. அண்ணி பர்ஸை எடுக்கவே மாட்டாங்கன்னு அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. பர்ஸு வச்சிருப்பாங்களா அப்படின்னு கூட கேட்டாங்க. பூமாரி அண்ணி கேட்ட மாதிரி இவங்க என்னன்னு பார்த்தோம்னா பர்ஸுக்குள்ளேருந்து காசை எடுத்துட்டு பர்ஸை தூர போட்டு போகிறாங்க. அப்படிப்பட்டவங்களா இருக்காங்க. சா, அந்த அன்னிக்கும் இந்த அன்னிக்கும் என்ன வித்தியாசம்லாம் இருக்குது. ஆனால் அந்த அண்ணியை புரிஞ்சுக்காம அவங்கள வீட்டை விட்டே துரத்தணும். இனி யார் நினைச்சாலும் அந்த அண்ணி திருப்பி கிடைக்க மாட்டாங்க. இவங்க கூட தான் நம்ம காலத்தை ஓட்டணும் போல. ஏன் அத்தை, அவர் பர்ஸில் எனக்கு உரிமை இல்லையா? நீங்களே சொல்லுங்க அத்தை. உரிமைலாம் இருக்குமா, ஆனால் நமக்கே தெரியும் அடுத்தவங்க பர்ஸை எடுக்கும்போது நம்ம அவங்க கிட்ட கேட்டு எடுக்கணும்ன்ட்டு. அதெல்லாம் உனக்கு உங்கள் அம்மா சொல்லி தரலையா? நீங்க ரொம்ப சொல்லி கொடுத்தா வளர்த்துருக்கீங்களா உங்க பொண்ணை? என்னம்மா இது இப்படி பதிலுக்கு பதிலுக்கு பேசிட்டு இருக்க? என் பொண்ணுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அவ அண்ணன் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்தாலும் சொல்லாம எடுத்தாலும் சரி, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நீ சொல்லாம எடுத்தா பிரச்சனை தான். என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணு எடுத்தா பிரச்சனை இல்லை, நான் எடுத்தா பிரச்சனையா? நல்ல கதையா இருக்க. ஆமாம்மா, அவளுக்கு அவன் அண்ணன், அதனால தெரியாம கூட எடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நீ எடுக்கிறது தப்பு இல்லையா? நீ இனிமே தான் இந்த வீட்டுக்கே வரா, அதுக்குள்ள இவ்வளோ உரிமை கொண்டாடணும்ட்டு என்ன வந்துட்டு உனக்கு? உனக்கு ஏதாவது காசு வேணும்னா நீ என்கிட்ட கேட்கணும். நான் தானே கார்த்திக்கிட்ட இருந்து வாங்கி உனக்கு கொடுக்கணும். நீ என்னன்னு பார்த்தா அவன் பர்ஸ்லேயே கை வச்சிருக்க. நீ அவன்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் அவன் பர்ஸ்ல இப்படியெல்லாம் கை வைக்காதம்மா. இனிமே இந்த பழக்கத்தெல்லாம் தூர விடு. சே, எல்லாருமா குடும்பமா சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறீங்களோ? என்ன ஒரு திருட்டி மாதிரி நீங்க இப்போ என்ன உணர வைக்கிறீங்க இந்த இடத்துல. சே, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. பணக்கார வீடுன்னாங்க, ஒரு 20,000 ரூபாய்க்கு இப்படி கிடந்து அடிச்சுக்கிடுறாங்க. ஏமா சக்தி நில்லுமா, யாருமா இப்ப பணக்கார வீடு இல்லைன்னா? இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. அம்மா, இந்த அண்ணி என்ன இப்படி இருக்காங்க? காசு தெரியாம எடுத்ததும் காணாம எப்படி பேசுறாங்கன்னு பாரு. அதான் பவித்ரா, எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா? எனக்கு இப்போவே ரொம்ப பயமா இருக்கு. பூமாரி ஒரு நாள் கூட இந்த மாதிரி நடந்தது இல்லை. உனக்கு நம்ம வீட்டில் நடந்த இன்சிடென்ட் நினைவு இருக்கா? ஒரு நாள் பர்ஸை காணாம போய் கரெக்டாக நானும் அதுதான் நினைச்சேன். அண்ணனுக்கும் அந்த நினைப்பு இருக்கும்ல?